கிறிஸ்துவுக்குள் அன்பான கலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தேயு 7:6 போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் ஏன் ஆண்டவர் ஒரே மாதிரியான காரியங்களை செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம்ல. நம்ம வாழ்க்கையில் ஏன் சிலருக்கு ஒரே கஷ்டத்தையே கொடுக்குறாங்க, சிலருக்கு ஏன் வியாதிகளையே கொடுக்குறாங்க, சிலருக்கு ஏன் உயர்வுகள் அவங்க நினச்சி பார்க்க முடியாது சிறு வயதில் அதிக உயர்வு பதவிகள் கிடைக்கும். ஏன்னு சொன்னால், நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் என்னது பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு என்ன நிலைமையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறாங்க, சரிங்களா? எல்லாருக்கும் ஒவ்வொரு அளவுகோலை வைத்திருக்கிறாங்க. அந்த அளவுகோலின்படி என்ன செய்யும் நமக்கு நடக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே அளவான திட்டங்கள் கிடையாது. நீங்கள் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா கூட அநேகருக்கு இருக்குன்னா வேறுபட்டு இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 5 விரல்களும் வெவ்வேறு வடிவமைப்பில் இருக்கும். என்ன உயரம், அதற்கான உயரம், கட்டை விரல், சுண்டு விரல், அந்த மாதிரி இருக்குல்ல, ஆள்காட்டி விரல், மோதிர விரல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு இருக்குது. அதனுடைய சைஸும் வேறு மாதிரி தான் இருக்கும். அது போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வட்டங்கள் கிடையாது. நீங்கள் வேதாந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் ஆபிரகாம் அழைத்தது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீ ஊர் தேசம் எல்லாத்தையும் செய்ய, நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே சமயத்தில் மோசேயுடைய அழைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சிறு குழந்தையே என்ன செய்வாங்க, பாதுகாத்து. அவருக்கு அழைப்பு வேற வழி, அவருடைய ஆரம்பம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு என்னது வட்டம் வேற மாதிரியா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய அழைப்பு வேற மாதிரி இருந்துச்சு. எப்படி ஆபிரகாம் எங்கெல்லாம் சுற்றி போனாரோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமப்படி ஜீவித்தார். அதே போல் பவுல் பார்த்தீங்கன்னா அவருடைய அழைப்பு வித்தியாசமாக இருந்துச்சு. அவர் ஆண்டவருக்காக செய்த ஊழியமாக என்ன செஞ்சு வித்தியாசமாக இருந்துச்சு. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க, ஒரு அளவுகளை வச்சுருக்காங்க. அதன் பாதையில் நம்ம நடத்தி வர்றாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அநேக வேலைகளில் ஏன் நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாமே ஒரு வட்டத்தை போட ஆரம்பிப்போம். அந்த வட்டம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆண்டவர் போடுவதை காட்டிலும் அது ரொம்ப பெருசாக இருக்கும். சீக்கிரமாக அது நமக்கு உயர்வை தரலாம் அல்லது சந்தோஷத்தை தந்திருக்கலாம், எல்லா காரியம் நடக்கும். ஆனால் அந்த வட்டத்தில் என்னது ஆண்டோடைய காரம் இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் அவர் எல்லாத்தையும் என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோத் இப்போ விசாலமான பாதையில் செல்ல ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அவரை தடுக்கலை. அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தாங்க. ஆண்டவர் தடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய பாதைகள் அல்லது நம்முடைய வட்டங்கள் ஆண்டோடைய பாதை ஆண்டோடைய சித்தத்தின்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய முடிவு எப்படி தான் இருக்குன்னா மன வருத்தப்படுற அளவுக்கு தான் அது இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் தேவனுடைய முகமுகமாக பேசி கொண்டு ஆதாம் ஏவாள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவருக்கு ஒரு வட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தார்ல, அவங்களோட உறவாடி அவங்களோட பேசி. ஆனால் சாத்தான் என்ன செய்தான்னு சொன்னால் அவங்கள அவருடைய வட்டத்தில் இருக்க விடலை. அந்த வட்டத்திலிருந்து வெளிவரும்படியாக என்ன செய்கிறான் சாத்தான், சில சூழ்ச்சிகளை செய்கிறான். அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சாத்தான் பல சூழ்ச்சிகளை செய்ய காத்து கொண்டிருக்கான். ஆண்டவருடைய பாதையிலிருந்து நாம் பின்வாங்கி போவதற்கு அல்லது மாறி போவதற்கோ என்ன செய்வான் சாத்தான் நம்மை வழி நடத்துவான். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆதாம் ஏவாளை போல் விழுந்து விடாதபடிக்கு யாரை போல யோசேப்பை போல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப நிதானமாக எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் அவனுக்கு இருந்த வட்டத்தில் எப்படி அவன் இருந்து அங்கே இருந்தாலும் என்ன செய்யலை, எல்லாத்துலேயும் நேர்மையாக இருந்தால். அதனால தான் ஆண்டவர் அவனை பெரிய அதிகாரியாக மாற்றினதாக நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்யலை, ஆபிரகாமை விட்டு விலகவே இல்லை. ஏன்னு சொன்னால் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொன்ன பாதையில் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றது போல நீங்களும் நானும் தேவன் நமக்கு அழைத்திருக்கிற
அழைப்பின்படி, தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற காரியத்தின்படி, தேவன் நமக்கு என்ன காரியத்தை நியமித்திருக்கிறாரோ அந்த அளவின்படி நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை நோக்கி நம்ம ஒப்பு கொடுத்து ஓடுவோம்னு சொன்னா நம்முடைய முடிவு என்ன செய்வோம், மனரம்யமாக இருக்கும். எப்படி பவுல் சொன்னாரோ, எனக்கு அவர் மனரம்யமா அந்த ஓட்டத்தை அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப வெற்றியோட போராடி முடிக்கிறார். நான் ஜீவகிடத்து பெறுவேன் என்கின்ற அந்த நம்பிக்கையோட அவர் சொல்றவர்ல, அதே போல உங்களுடைய ஜீவியம் என்னுடைய ஜீவம் இருக்க, தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்க என்ன செய்யணும், நம்ம தேவனை நோக்கி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வட்டத்தை நானா பெருசாக்காதபடிக்கு நீர் உங்களுடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க, உங்களுடைய கிருபையின்படி என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபித்து நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம்னு சொன்னா, எப்படி ஆண்டவர் இத்தனை நாட்களாக இந்த புதிய வருடம் நம்முடைய வயதுக்கு ஏற்றபடி இல்லைன்னா கூட இந்த ஒரு வருடத்துல நீங்க யோசித்து பாருங்க, ஜனவரி ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே போல அந்த இடையில எத்தனை 10 மாதங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கடக்க போறோம். இன்னும் 2-3 நாள்ல இன்னொரு மாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். இந்த 10 மாதத்துல தேவன் நமக்கு எவ்வளவு நன்மையோடு செய்திருக்கிறாங்க. தேவன் எப்பொழுதெல்லாம் நம்ம வேண்டிக் கொண்டோமோ அப்போதெல்லாம் உடனே பதில் அளிச்சிருக்கிறாங்க. எப்பெல்லாம் சுகவீனமா இருந்தோமோ அப்பெல்லாம் ஆண்டவரே சுகம் தாங்கன்னு ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு செய்த சகல நன்மைகளை நினைத்து ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் அவர் நமக்கு வரைந்த அல்லது அவர் நமக்கு கொடுத்த அழைப்பின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்திலும், வேலையானாலும் சரி, வாழ்க்கையினாலும் சரி, எல்லாவற்றையும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு என்ன செய்வோம், முன்னேறி செல்வோம். ஆண்டவர் எப்படி ஆண்டோடைய பிள்ளைகளை வழிநடத்தினாரோ, யாக்கோபை வழிநடத்தின தேவன், ஆபிரகாமை வழிநடத்தின தேவன், ஈசாக்கை வழிநடத்தின தேவன், அப்போஸ்தலனாகிய பவுலை வழிநடத்தின தேவன், பேதுருவை வழிநடத்தின தேவன், சொல்லிட்டே போகலாம். யோசேப்பை வழிநடத்தின தேவன், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று மாத்திரமில்லை, அவருடைய வார்த்தை இன்றும் நமக்கு என்னது இருக்குது, ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்குது. அதில் எந்தவித ஆட்சேபனும் இல்லை. ஆகையால நாம அதை விசுவாசித்து நம்பி நாம செய்வோம் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மோடு இந்த நாளில் வர காத்திருக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து மனரம்யாக வாழ கற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சாமி. உம்மோடு கூட இருப்பதற்கு நாங்களும் விரும்பிய வாழ உதவி செய்யுங்க. அதற்கு தடையா இருக்கிற பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இம்மட்டுமாய் வழிநடத்தி இத்தனை மாதங்களாக எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து அதற்காக நன்றியும் துதியும் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருங்க. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. யாராவது மனவேதனையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, கண்ணீர் கவலையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, கர்த்தாவே நீர் அவங்களோடு கூட இடைப்படுங்க. சமயங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைங்க. உடைய பாதையை அவர்கள் பற்றி கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது அவர்களை எங்கள் அனைவரையும் நினைத்தர வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.